Okay, so hello busy people, அனைவருக்கும் வணக்கம். This is Muralimohan from Unacademy and good evening. ஸோ நம்ம என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸோட MCQs தான் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம், கரெக்டுங்களா? சூப்பருங்க. ஸோ நம்ம பர்டிகுலராக இன்றைக்கி நம்ம வந்து கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு நித்தி ஆயோக். ஸோ நித்தி ஆயோக் பற்றின சில கொஷின்ஸ் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ லைவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ பின்னாடி நம்ம வந்து கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம், ஓகேங்க. ஸோ here we go for first question of today's class. So who heads the Niti Aayog as its chairperson? So நித்தி ஆயோக்கின் தலைவர் யார்? ஸோ தலைமை வகிப்பவர் யார் அப்படின்னு சொல்லலாமா, ஓகேங்களா? ஸோ who heads the Niti Aayog as its chairman இல்லை chairperson, ஓகேங்களா? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா, பிரைம் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர், மினிஸ்டர் ஆஃப் பிளானிங், யார்? ஸோ யார் நித்தி ஆயோகோட சேர்பர்சன்? வெரி குடுங்க, சூப்பர். ஸோ பிரைம் மினிஸ்டர். ஸோ பிரைம் மினிஸ்டர் தான் வந்து ஆப்வியஸ்லி உங்களுக்கு நித்தி ஆயோகோட சேர்பர்சன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேர்பர்சன் அப்படிங்கிற அந்த போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் அஃபிஷியோ போஸ்ட் தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ எக்ஸ் அஃபிஷியோ. ஸோ நேற்றே நம்ம கிளாஸ் வந்து எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்த்து போகிறோம் இல்லைங்களா? ஸோ எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்னு என்னென்னா, ஸோ யாரெல்லாம் வந்து ஒரு நாட்டோட, ஸோ நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் வந்து யாரெல்லாம் வந்து வராங்களோ, ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக தே வில் பிகம் சேர்பர்சன் ஆஃப் நித்தி ஆயோக், ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த திங். இப்போ வந்து நம்ம மற்ற போஸ்டிங் மாதிரி உங்களுக்கு வந்து அந்த நித்தி ஆயோகோட சேர்மனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரோ வந்து ஒரு குழுக்கள் உங்களுக்கு வந்து பரிந்துரையின்படி உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து சேர்பர்சன் ஆகிறதோ, இல்லை அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே மற்ற மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஓட் பண்ணி உங்களுக்கு நித்தி ஆயோகோட சேர்பர்சன் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து உட்கார வைக்கிறதோ அந்த மாதிரிலாம் கிடையாது உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ யார் வந்து இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராக வராங்களோ, யார் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக தே வில் பிகம் சேர்பர்சன் ஆஃப் நித்தி ஆயோக், ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம. ஈவன் நம்ம வந்து வைஸ் பிரசிடென்ட் எடுத்துக்கோங்க. ஸோ வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ வைஸ் பிரசிடென்ட் நம்ம என்ன சொல்லுவோம்? எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, இல்லைங்களா? ஸோ வைஸ் பிரசிடென்ட். ஸோ இது நம்ம இவரை நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம? ஸோ எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் CIO, ஓகே, சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, இல்லைங்களா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன அர்த்தம் உங்களுக்கு? ஸோ ராஜ்யசபாவில் லோக்சபாவோட ஸ்பீக்கர்லாம் வந்து யாரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க? ஸோ லோக்சபாவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு தேர்ந்தெடுத்து ஓட் பண்ணி உங்களுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்படுவது தான் வந்து ஸ்பீக்கர், இல்லைங்களா? பட்டு ராஜ்யசபாவோட சேர்மன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஸோ வைஸ் சேர்மன் வந்து யார் வராங்களோ அவங்கள மட்டும்தான் உங்களுக்கு ஓட் பண்ணி கொண்டு சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, ஓகேங்களா? ஸோ தட் இஸ் திங். ஸோ அதான் அந்த இதுக்கு பேர் தான் உங்களுக்கு எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்னு சொல்லி பேர் உங்களுக்கு, ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு, ஹூ இஸ் த கரண்ட் வைஸ் சேர்மன் ஆஃப் தி நித்தி ஆயோக்? ஸோ நித்தி ஆயோகோட கரண்ட்டாக இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய வைஸ் சேர்மன் வந்து யார்? ஸோ மான்டேக் சிங் அலுவாலியா, அபிஜித் சென், அரவிந்த் பனாகிரியா, டாக்டர் ராஜீவ் குமார். ஸோ இந்த 4 பேரில் இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து நித்தி ஆயோகோட வைஸ் சேர்மனாக இருக்கிறது யார்? ஏன்னா உங்கள் போன கொஸ்டின் வந்து சேர்மன் வந்து பார்த்துருவோம் நம்ம. ஸோ பிரைம் மினிஸ்டர். ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக பண்ணால் ஆப்வியஸ்லி உங்களுக்கு மிஸ்டர் நரேந்திர மோடி. ஸோ இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய வைஸ் சேர்மன் வந்து யார்? ஸோ மான்டேக் சிங் அலுவாலியா, அபிஜித் சென், அரவிந்த் பனாகிரியா, டாக்டர் ராஜீவ் குமார். இதை கெஸ்ட் இருக்கீங்களா? ஸோ அரவிந்த் பனாகிரியா, டாக்டர் ராஜீவ் குமார், ஓகே, வெரி குட்ங்க, சூப்பர். ஸோ இந்த இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்டர் ராஜீவ் குமார், ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கிறது வந்து இவர் தான். ஸோ அரவிந்த் பனாகிரியா வந்து இருந்தார், பட் இப்போ வந்து அவர் இல்லை. ஸோ வந்து ஒரு எக்ஸ் வைஸ் சேர்மன் அப்படின்னு சொல்லலாம் நம்ம, ஓகேங்களா? ஸோ அரவிந்த் பனாகிரியா. ஸோ இப்போ வந்து அவர் கிடையாது, இப்போ வந்து உங்களுக்கு ராஜீவ் குமார். ஸோ இவர் தான் வந்து இருக்கார் கரண்ட்டாக, ஓகேங்களா? ஸோ இவர் தான் உங்களுக்கு வைஸ் சேர்மன் ஆஃப் நித்தி ஆயோக். ஸோ நெக்ஸ்ட்டு, ஹூ இஸ் த கரண்ட் சிஇஓ ஆஃப் நித்தி ஆயோக், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல சிஇஓ அப்படின்றது சொல்லியிருக்கேன் நான். ஸோ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் செக்ரட்டரி லெவலான ஒரு போஸ்டிங் இது, ஓகேங்களா? ஸோ செக்ரட்டரிக்கு ஈக்குவலான போஸ்டிங் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதான் வந்து சிஇஓ. ஸோ இந்த நித்தி ஆயோகோட சிஇஓ வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கிறது யார்? ஸோ ராஜீவ் குமாரா, அரவிந்த் சுப்ரமணியம், அமிதாப் காந்த், நரேந்திர மோடி. ஸோ சிஇஓ தெரியும் உங்களுக்கு, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஸோ யார் இது?
ஸோ கண்டிப்பாக ராஜீவ்குமார் இருக்க மாட்டார் இல்லைங்களா. ஸோ ஏன்னா பின்னாடி முன்னாடி நம்ம போன கொஷின்லேருந்து பார்த்தோம். ஸோ வைஸ் சேர்மன் அவருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா நரேந்திர மோடி வந்து இருக்க மாட்டார் இல்லைங்களா. ஸோ ஏன் அப்படின்னா அவர் வந்து நம்ம சேர்பர்சன் அப்படின்னு சொல்லி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ அதனால் உங்களுக்கு மோஸ்ட் ப்ரையாரிட்டி இது கொடுக்கலாம் அப்படின்னா ஒன்று அரவிந்த் சுப்ரமணியமாக இருக்கணும், இல்லை அவங்களுக்கு அமிதாப் கண்டா இருக்கணும் இல்லைங்களா. வெரி குட்ங்க, சூப்பர். ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கிறது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து அமிதாப் காந்த் ஓகேங்களா. ஸோ இவர் தான் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட்டாக வந்து இருக்கக்கூடிய சிஇஓ அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நம்ம. வெரி குட்ங்க, சூப்பர். நெக்ஸ்ட்டு, வென் வாஸ் நித்தி ஆயோக் எஸ்டாப்ளிஷ்ட்? ஸோ நித்தி ஆயோக் உங்களுக்கு எப்போ கொண்டு வரப்பட்டது? ஸோ அந்த டேட் 1st January 2015, 25th January 2016, 14th May 2014, 1st July 2015. ஸோ நித்தி ஆயோக் வந்து எப்பொழுது கொண்டு வரப்பட்டது? அதாவது கொஷின். இதை கெஸ் இருக்குங்களா? ஸோ ஏ எல்லாருமே வந்து ஏ சொல்லியிருக்கீங்களா? வெரி குட்ங்க, சூப்பருங்க. ஸோ வெரி குட்ங்க, சூப்பர். ஸோ ஆன்சர் என்ன சொல்லிக்கிட்டாங்க? ஏ தான். ஸோ 1st January 2015 ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பிளானிங் கமிஷன் வந்து இருந்துச்சு. ஸோ பிளானிங் கமிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th 5-year பிளான் வந்து ரன்னிங்கில் தான் இருந்துச்சு உங்களுக்கு. ஸோ 12th 5-year பிளான் வந்து ரன்னிங்கில் தான் இருந்துச்சு. அது இன்னும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து முடியவே இல்லை. ஸோ 2017 தான் முடிய வேண்டியது. பட் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து 2015 இவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. ஸோ 2015 உங்களுக்கு வந்து 2014 December 31 அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஸோ 1st January 2015 உங்களுக்கு இது வந்து கொண்டு வந்துட்டாங்க ஓகேங்களா. ஸோ நித்தி ஆயோக் வந்து கொண்டு வந்துட்டாங்க இல்லைங்களா. வெரி குட், சூப்பர். ஸோ ஹூ ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த பார்ட் ஆஃப் தி கவர்னிங் கவுன்சில் ஆஃப்? ஸோ கவர்னிங் அப்படின்னா என்னங்க உங்களுக்கு? ஸோ நிர்வாக குழுன்னு சொல்லாமல் இல்லை அந்த மாதிரி சொல்லாமல். ஸோ கவர்னிங் கவுன்சில். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நித்தி ஆயோக்கில் வந்து 2 கவுன்சில் வந்து இருக்குது உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கவர்னிங் கவுன்சில்னு சொல்லுவாங்க, இன்னொன்று செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஜனல் கவுன்சில்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த கவர்னிங் கவுன்சிலில் யாரெல்லாம் வந்து உங்களுக்கு மெம்பராக இருப்பாங்க உங்களுக்கு நித்தி ஆயோக்கில்? ஸோ ஆல் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ். ஸோ எல்லா மாநிலத்தோட முதல்வர்களும் இருப்பாங்க அப்படின்றாங்க ஃபர்ஸ்ட்டு. சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் டெல்லி அண்ட் பாண்டிச்சேரி. ஸோ டெல்லிக்கும் புதுச்சேரிக்கும் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ் ஆஃப் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட். ஸோ அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டோட லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ் வந்து இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல் ஆஃப் தி அபோவ். ஸோ கவர்னிங் கவுன்சில் ஆஃப் நித்தி ஆயோக்கில் உங்களுக்கு யாரெல்லாம் வந்து இருப்பாங்க உங்களுக்கு? ஸோ நிர்வாக குழு அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. ஸோ வெரி குட்ங்க, சூப்பர். ஸோ யாரெல்லாம் வந்து கவர்னிங் கவுன்சில் வந்து இருப்பாங்க அப்படின்னா எல்லாமே இருப்பாங்க உங்களுக்கு. ஸோ எல்லா ஸ்டேட்ஸோட எல்லா யூனியன் டெரிட்டரிஸோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸும் கண்டிப்பாக இருப்பாங்க உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ எல்லா ஸ்டேட்ஸோட சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ இது வந்து ஆல் தி அபோவ். எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லா ஸ்டேட்ஸோட சீஃப் மினிஸ்டர் வந்து இருப்பாங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல்லிக்கும் பாண்டிச்சேரிக்கும் மட்டும் தான் வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ ப்ளஸ் நம்ம இது சொல்லிக்கலாம் நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து சொல்லிக்கலாம் ஓகே. ஸோ அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரைட். ஸோ அதுக்கப்புறம் மற்ற யூனியன் டெரிட்டரிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ் தான் இருக்காங்க உங்களுக்கு. ஸோ சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ். ஸோ அவர் தான் வந்து ஹெட் உங்களுக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு எல்லா மற்ற எல்லா யூனியன் டெரிட்டரிஸோட லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருப்பாங்க ஓகேங்களா. அதனால் எல்லாத்தோட ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கணும், எல்லா ஸ்டேட்ஸோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸும் இருக்கணும், எல்லா யூனியன் டெரிட்டரியோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸும் உங்களுக்கு இருக்கணும். ஸோ இங்கே எல்லாமே தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கவர்னிங் கவுன்சில் சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இந்த ரீஜனல் கவுன்சில் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சில் ஒரு குழு வந்து உங்களுக்கு ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து ரயில்வேஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சதர்ன் ரயில்வேஸு, நார்தர்ன் ரயில்வேஸு, வெஸ்டர்ன் ரயில்வேஸு, அதுக்கப்புறமா சவுத் சென்ட்ரல் ரயில்வேஸு, சென்ட்ரல் ரயில்வேஸு, நார்த் ஈஸ்ட் ரயில்வேஸு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரீஜனாக பிரிப்பாங்க உங்களுக்கு பார்த்துருக்கீங்களா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்தியாவே என்ன பண்ணாங்கன்னா ரீஜனாக உங்களுக்கு வந்து பிரித்து ஒவ்வொரு ரீஜனுக்கும் இருக்கக்கூடிய கவுன்சில் வந்து இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வரும் கேரளா வரும், ஆந்திரா வரும், கர்நாடகா வரும், அதுக்கப்புறம் கூட பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரி அது வரும் உங்களுக்கு. ஸோ அதனால் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ரீஜன் ஓகேங்களா, ஒரு குழு அந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ரீஜனாக வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த ரீஜன் தான் வந்து இந்த ரீஜனல் கவுன்சில் அப்படிங்கிறது ஓகேங்களா. இப்போ சதர்ன் ரீஜன் அப்படின்னா சதர்ன் ரீஜனில் என்னென்ன ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாம் வந்து இருக்குதோ அதெல்லாம் சேர்ந்து ஒரு குழு வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ரீஜனல் கவுன்சில் ஓகேங்களா. ஸோ டோட்டலாக வந்து நித்தி ஆயோக் வந்து 2 கவுன்சில் வந்துருக்கு.
ஓகேங்களா. ஸோ அது கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச்டு கரெக்ட்லி அபவுட் நித்தி ஆயோக். ஸோ நித்தி ஆயோக் வந்து கம்பேர் பண்ணும்போது எது வந்து தப்பாக வந்து மேட்ச் பண்ணியிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நாட் மேட்ச்டு கரெக்ட்லி. ஸோ எது வந்து தப்பாக மேட்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நித்தி ஆயோகோட ஹெட் ஆஃபீஸ் வந்து டெல்லின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு. நெக்ஸ்ட் நரேந்திர மோடி இஸ் த கரண்ட் சேர்மன். பேரண்ட் ஏஜென்சி வந்து யாருனாலும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. நித்தி ஆயோக் வந்து எதை ரிப்ளேஸ் பண்ணிருந்தாங்க, என்டிசி நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். ஸோ 4ல் வந்து எது கரெக்டாக தப்பாக வந்து மேட்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நித்தி ஆயோகோட தலைமை ஏகம் எங்கே இருக்குது, டெல்லியில். நரேந்திர மோடி அவர் தான் வந்து கரண்ட் சேர்மன் சொல்லி கொடுத்துருக்காங்க. பேரண்ட் ஏஜென்சி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 4th ஆப்ஷன் வந்து நித்தி ஆயோக் எதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்குன்னா நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் ரீப்ளேஸ் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ வெரி குட்ங்க, சூப்பர். ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணவங்களுக்கு டி தான். ஸோ நித்தி ஆயோக் வந்து எதங்க ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. இப்போ இது கரெக்ட் ஆன்சர் எதுங்க. ஸோ நித்தி ஆயோக் வந்து எதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. இப்போ வந்து என்டிசி கிடையாது. ஸோ என்டிசி கிடையாது. அப்போ எதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. சூப்பருங்க, பிளானிங் கமிஷன் தான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கீங்களா. ஸோ திட்டக்குழுன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ பிளானிங் கமிஷன் தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. வெரி குட்ங்க, சூப்பர். ஸோ இப்போ என்ன பண்ணாங்கன்னா பிளானிங் கமிஷன் வந்து ஆல்ரெடி வந்து இந்தியாவில் இருந்துச்சு. ஸோ அந்த பிளானிங் கமிஷன் வந்து உங்களுக்கு பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக அதை வந்து கேன்சல் பண்ணி நித்தி ஆயோக் வந்து கொண்டு வந்துட்டாங்க உங்களுக்கு. ஓகேங்களா, ரைட்டு. ஸோ அப்போ இந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இந்த என்டிசி அப்படிங்கிறது என்னங்க உங்களுக்கு இப்போ வந்து எக்ஸிஸ்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்டிசி இருக்கா இல்லையா. ஏன்னா பிளானிங் கமிஷன் வந்து என்ன பண்ணாங்கன்னா அஃபிஷியலாகவே உங்களுக்கு வந்து பிளானிங் கமிஷன் உங்களுக்கு வந்து கேன்சல் பண்ணிட்டு பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக வந்து நித்தி ஆயோக் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து நித்தி ஆயோக் ஹஸ் பீன் ரீப்ளேஸ்ட் நேஷனல் டெவலப்மெண்ட் பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ அப்போ வந்து என்டிசி வந்து இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கா இல்லையா. என்டிசி வந்து இப்போ இருக்கா இல்லையா. நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்து இருக்கா இல்லையா, அதாவது கொஷின். ஸோ நோபடி நோஸ் தட்டுங்களா, யாருக்குமே தெரியாது. ஓகே, ஸோ ஒர்க்ஸ் அண்டர் நித்தி ஆயோக். ஓகே, இட்ஸ் ஸ்டேட்டஸ் இஸ் நாட் மென்ஷன்ட் பை கவர்மெண்ட். வெரி குட்ங்க, சூப்பருங்க. ஸோ இருக்குங்கிறீங்களா, ரைட். ஸோ அந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா இருக்குது ஆனால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னா நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலில் உங்களுக்கு வந்து அஃபிஷியலாக உங்களுக்கு வந்து இன்னும் கேன்சல் பண்ணப்படவில்லை. ஓகேங்களா. அதோட ஸ்டேட்டஸ் என்ன ஸோ இப்போ வந்து அப்படின்றது கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு சொல்லவே இல்லை. ஓகேங்களா. இப்போ பிளானிங் கமிஷன் என்ன பண்ணாங்க உங்களுக்கு அதை அபாலிஷ் பண்ணிவிட்டு நித்தி ஆயோக் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கணும், அவங்க என்டிசியை அபாலிஷ் பண்ணியிருக்கணும் உங்களுக்கு. ஓகேங்களா. பட் என்ன பண்ணியிருக்காங்க உங்களுக்கு என்டிசியை வந்து அவங்க வந்து அஃபிஷியலாக அபாலிஷ் பண்ணல இன்னும். ஓகேங்களா. ஸோ அது ஒன் திங். ஸோ இட் வாஸ் not abolished officially. ஸோ என்ன சார் இது அபாலிஷ் பண்ணலாம் அப்படின்னா அது வந்து இப்போ கரண்டாக வந்து நித்தி ஆயோக் அடியில் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது உங்களுக்கு. ஓகேங்களா. இட் இஸ் நாட் ஒர்க்கிங். ஓகேங்களா. ஸோ அப்படி தான் சொல்லணும் நம்ம. ஸோ என்டிசி நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படிங்கிறது ஸோ பிளானிங் கமிஷனை அபாலிஷ் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு அஃபிஷியலாக வந்து உங்களுக்கு வந்து இன்னும் அபாலிஷ் பண்ணப்படவில்லை. ஸோ அதனால் உங்களுக்கு நேஷனல் என்டிசி உங்களுக்கு வந்து ஸ்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அதுவும் இல்லை உங்களுக்கு. ஓகேங்களா. இது வந்து ஒர்க்கிங்கும் இல்லை, அது வந்து இன்னும் அஃபிஷியலாக அபாலிஷ் பண்ணப்படவும் இல்லை. ஓகேங்களா. அதனால் இருக்குது ஆனால் இல்லை. ஓகேங்களா. ஆனால் வந்து இருக்குது ஆனால் வேலை செய்கிறது இல்லை. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து சொல்லணும். ஓகேங்களா. ஸோ அதோட ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ என்டிசியை நான் வந்து எடுக்கிறோமா இல்லையா, இல்லை ஃபியூச்சரில் இது வந்து யூஸ் இருக்கா, அது வந்து அதோட ஸ்டேட்டஸ் வந்து ஃபுல்லாக வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணால் அப்டேட் பண்ணவே இல்லைன்னு சொல்லி சொல்லணும். ஓகேங்களா. ஸோ ஸ்டேட்டஸ் நாட் அனௌன்ஸ்டு பை கவர்மெண்ட். ஓகேங்களா. ஸோ இது புரியுதுங்களா. ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இப்போ ஓகே பிளானிங் கமிஷன் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்டிசி வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது புரிஞ்சுங்களா.
ஓகே, ஸோ எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகேங்களா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் நித்தி ஆயோக்? ஸோ நித்தி ஆயோகோட விரிவாக்கம் என்ன? நேஷனல் இன்ஸ்டிடியூட் டு டிரான்ஸ்ஃபார்ம் இந்தியா, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபரிங் இந்தியா, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் தட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இந்தியா. So B, okay. So very good, super. So National Institution for Transforming India. So இதான் வந்து உங்களுக்கு நித்தி ஆயோக். ஓகேங்களா, வெரி குட் சூப்பர். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி வேர்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னாலும் கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்க சூப்பர். நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஓகே, ஸோ பிக் த ஆட் ஒன் அவுட் ரிகார்டிங் ஃபுல் டைம் மெம்பர்ஸ் ஆஃப் நித்தி ஆயோக். ஸோ நித்தி ஆயோக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டைம் மெம்பர்ஸும் வந்து இருப்பாங்க, உங்களுக்கு பார்ட் டைம் மெம்பர்ஸும் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபுல் டைமாக வந்து வேலை செய்கிறவங்களும் வந்து இருப்பாங்க, பார்ட் டைமாக வேலை செய்கிறவங்களும் உங்களுக்கு நித்தி ஆயோக்ல வந்து இருப்பாங்க. ஸோ இதில் இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து உங்களுக்கு ஃபுல் டைம் மெம்பர்ஸ் எல்லாம் யாரெல்லாம் வந்து இருக்காங்க? ஸோ பிக் த ஆட் ஒன் அவுட் அப்படின்னா வந்து ஸோ இந்த இதில் ஒரு 3 பேர் பண்ணவங்களுக்கு ப்ரெசென்ட்டாக வந்து ஃபுல் டைம் மெம்பர்ஸாக இருக்காங்க, ஒருத்தர் வந்து கிடையாது. ஸோ யார் இது? ஓகேங்களா, ஸோ இந்த பிக் த ஆட் ஒன் அவுட்லாம் வந்து எந்த கொஷின் எப்படி கேட்டிருக்கு அப்படின்னா, யார் வந்து இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து உங்களுக்கு ஃபுல் டைம் மெம்பராக கிடையாதவங்க யார்? ஸோ வி.கே. சரஸ்வத், ரமேஷ் சந்த், டாக்டர் வினோத் பால், அரவிந்த் பனாகிரியா. ஸோ இது வந்து அரவிந்த் பனாகிரியா வந்து கொடுத்ததுனால வந்து ஈஸியாக சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஆப்ஷனில், இல்லைங்களா? ஏன்னா அரவிந்த் பனாகிரியா வந்து இப்போ வந்து உங்களுக்கு நித்தி ஆயோக்ல இல்லவே இல்லை அவர். ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரைட் சூப்பர். ஸோ வெரி குட் சூப்பர். ஸோ அரவிந்த் பனாகிரியா தான் வந்து கிடையாது. ஸோ மற்ற 3 பேரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ப்ரெசென்ட்டாக நித்தி ஆயோகோட ஃபுல் டைம் மெம்பர்ஸில் தான் இருக்காங்க. ஸோ அதுவும் வி.கே. சரஸ்வத் வந்து யாருங்க? ஸோ ஹூ இஸ் இட் பர்சன்? ஸோ வி.கே. சரஸ்வத் வந்து யார்? இதை கெஸ்ட் இருக்குங்களா? இந்த சரஸ்வத் அப்படின்றவர் யார்? ஸோ ஃபுல் டைம் மெம்பர்ஸ் அப்படின்னா வந்து சும்மா வந்து ஒரு நார்மலாக வந்து ஒரு நார்மல் பர்சனை யாருமே வந்து போட்டுற மாட்டாங்க இல்லையா, அப்பாயின்ட் பண்ணிட மாட்டாங்க இல்லையா கவர்மெண்ட்டு. ஸோ வி.கே. சரஸ்வத் வந்து யார்? ஓகேங்க சூப்பர். ஸோ இந்த வி.கே. சரஸ்வத் யாரும் சொல்லி கேட்டிங்கன்னா வந்து ஃபார்மர் டிஆர்டிஓவோட சீஃப். பரணி, சூப்பர் வெரி குட். ஸோ முன்னாள் டிஆர்டிஓவோட சீஃப். ஓகேங்களா, ஸோ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனோட சீஃபாக இருந்தவர் தான் உங்களுக்கு வி.கே. சரஸ்வத். ஓகேங்களா, ஃபார்மர் டிஆர்டிஓவோட சீஃப். அதுக்கப்புறம் ரமேஷ் சந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இவர் யாருங்க உங்களுக்கு? ஸோ நம்ம நாட்டில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க? எந்த செக்டரை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு? ஸோ ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் தேருங்களா? ஸோ சொல்கிறேங்க. ஸோ எத்தனை மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் நான் எடுத்து வச்சிருக்கேன், நான் சொல்கிறேன் பின்னாடி. வெரி குட்ங்க சூப்பர். ஸோ ரமேஷ் சந்த் அப்படிங்கிறவர் யாருன்னா இருக்குது அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பர்ட். ஸோ அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. வெரி குட்ங்க சூப்பர். ஸோ டாக்டர் வினோத் பால் பேர்லேயே டாக்டர்னு சொல்லிட்டு இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இவர். பப்ளிக் ஹெல்த் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம, இல்லை பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட். வினோத் பால் பப்ளிக் ஹெல்த் எக்ஸ்பர்ட். சூப்பர்ங்க வெரி குட். ஸோ திஸ் இஸ் திங். ஸோ யாரெல்லாம் வந்து ஃபுல் டைம் மெம்பர்ஸாக ப்ரெசென்ட்டில் இருக்காங்க, ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ பின்னாடி என் கிளாஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு அந்த லிஸ்ட்டை வந்து காட்டுறோம் உங்களுக்கு. ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு ஓகேங்க சார், கிளாஸ் முடிஞ்சுங்களா? ரைட். ஸோ அந்த இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நித்தி ஆயோக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நித்தி ஆயோகம் சொல்லலாம் நம்ம, இல்லை அவனுக்கு பாலிசி கமிஷன் சொல்லலாம் நம்ம. ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி பிளானிங் கமிஷன் சொல்லிட்டு இருந்துச்சு இல்லையா, ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணால் தான் நித்தி ஆயோக். ஆனால் நித்தி ஆயோக் நம்ம வந்து பாலிசி கமிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இந்த வார்த்தை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நித்தி ஆயோகம் சொல்லலாம், இல்லை வந்து பாலிசி கமிஷன் சொல்லலாம் நம்ம. ஸோ இதை வந்து உங்களுக்கு பிளானிங் கமிஷன் வந்து என்னென்ன வேலையெல்லாம் வந்து செஞ்சுட்டு இருந்துச்சோ அந்த வேலையை வந்து உங்களுக்கு இதுதான் செய்ய போகுது உங்களுக்கு. ஸோ அதனால் இட் இஸ் அன் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் நான் ஸ்டாச்சுட்டரி அண்ட் அட்வைசரி பாடி.
ஓகேங்களா. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து கான்ஸ்டிடியூஷனில் உங்களுக்கு சொல்லப்படவில்லை. இது வந்து எந்த ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணியும் ஆக்ட் மூலியமாகவும் கொண்டு வரல உங்களுக்கு, ஆனால் நான் ஸ்டாச்சுட்டரி. அட் சேம் டைம் இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அட்வைசரி பாடி தான் நித்தி ஆயோக். ஓகேங்களா. ஸோ நித்தி ஆயோக் வந்து கொடுக்கக்கூடிய அந்த சஜஷன்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. ஸோ அதை ஃபாலோ பண்ணாதது வந்து கவர்மெண்டோட கையில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் இட் இஸ் மியர்லி அண்ட் அட்வைசரி பாடி. ஓகேங்களா. ஸோ இதோட கோல் உங்களுக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் யாரெல்லாம் வந்து இருப்பாங்க அப்படின்னா, ஸோ சேர்பர்சன் வந்து இருப்பாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர். ஸோ வைஸ் சேர்பர்சன் இப்போ கரண்ட்டாக ராஜீவ்குமார். நெக்ஸ்ட் எக்ஸ் அஃபிஷியல்ஸ் மெம்பர்ஸ்லாம் யாருன்னா அவங்க எல்லாமே பொலிட்டிஷியன்ஸ். ஸோ அமித்ஷா, ராஜ்நாத் சிங். ஸோ அந்த மேக்ஸிமம் பண்ணால் அந்த கேபினட் மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து இருப்பாங்க. ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன், நரேந்திர சிங் தோமர். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் இன்வைட்டீஸ். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் செக்டாரில் மட்டும் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் செக்டாரில் இருக்க சில ஸ்பெஷல் பீப்புளை மட்டும் உங்களுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அது அந்த மாதிரி வந்து யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, நிதின் கட்காரி, பீயூஷ் கோயல், தவர்சந்த் கோலட், ராவ் இந்தர்ஜித் சிங். ஸோ இவங்க 4 பேர் உங்களுக்கு இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஸ்பெஷல் இன்வைட்டீஸ் நீங்கள். அதுக்கப்புறம் ஃபுல் டைம் மெம்பர்ஸ் வந்து இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து ஃபுல் டைம் மெம்பர்ஸ் அப்படின்னா 3 பேர் தான் இருக்காங்க. ஓகேங்களா. அந்த 3 பேர் தான் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ விகே சரஸ்வத், டிஆர்டிஓட சீஃப், அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பர்ட் உங்களுக்கு ரமேஷன், டாக்டர் வினோத் பால். ஓகேங்களா. ஸோ சிஇஓ வந்து உங்களுக்கு அமிதாப் கண்ட். இப்போ ப்ரெசென்ட்டாக ஃபுல் டைம் மெம்பர்ஸ் உங்களுக்கு 3 பேர் தான் இருக்காங்க. ஓகேங்களா. பட் மேக்ஸிமம் அலௌட் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டைம் மெம்பர்ஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் அலௌட் என்ன உங்களுக்கு 5 பேர் வந்து இருக்கலாம். ஓகேங்களா. ஃபுல் டைம் மெம்பர்ஸ் மேக்ஸிமம் வந்து 5 பேர் வந்து இருக்கலாம். பட் இப்போ ப்ரெசென்ட்டாக 3 பேர் தான் இருக்காங்க. ஸோ அடுத்து கவர்னிங் கவுன்சில். ஸோ கவர்னிங் கவுன்சில் பாருங்க. ஸோ சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஆல் த ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் வித் லெஜிஸ்லேச்சர். ஸோ எந்தெந்த யூனியன் டெரிட்டரிக்கெல்லாம் லெஜிஸ்லேச்சர்ஸ் இருக்குதோ அங்கே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சீஃப் மினிஸ்டர் வந்து இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி அண்ட் புதுச்சேரி வந்து இருக்கலாம். அதுக்கப்புறம் லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் எக்ஸப்ட் டெல்லி அண்ட் பாண்டிச்சேரி. ஓகேங்களா. இது வந்து கொஞ்சம் பழையது. ஸோ இதில் வந்து எக்ஸப்ட் டெல்லி, பாண்டிச்சேரி அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போட்டுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக ஆட் பண்ணது. நெக்ஸ்ட் ரீஜனல் கவுன்சில்ஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ரீஜன் என்னென்ன ரீஜன் வந்து எடுக்கிறாங்களோ, ஸோ சதர்ன் ரீஜன்னா சென்ட்ரல் ரீஜன், வெஸ்டர்ன் ரீஜன், நார்தன் ரீஜன், நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன், நார்த் மிடில் ரீஜன்ஸ். அதனால் எந்த ரீஜன் கன்சிடர் பண்ணாங்களோ அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அண்ட் லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் இந்த ரீஜன் டு அட்ரஸ் த ஸ்பெசிஃபிக் இஷ்யூ அண்ட் கண்டிஜென்சிஸ். ஓகேங்களா. ஸோ தட் இஸ் தி திங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ யாரெல்லாம் எத்தனை பேர் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்களா. ஸோ ஒருத்தர் வந்து சேர்பர்சன், 5 பேர் பாருங்க. 5 பேர் வந்து உங்களுக்கு ஃபுல் டைம் மெம்பர்ஸாக வந்து இருக்கலாம். பார்ட் டைம் வந்து யார் எத்தனை பேர் இருக்கலாம்னா உங்களுக்கு 2 பேர் உங்களுக்கு பார்ட் டைம் மெம்பர்ஸாக அவங்களுக்கு வந்து இருக்கலாம். ஸோ எங்கள் பார்ட் டைம் மெம்பர்ஸும் எப்படி தான் இருக்கணும் உங்களுக்கு நல்லா வந்து பண்ணவங்களுக்கு நல்லா பெரிய ஆட்களாக இருக்கணும் உங்களுக்கு. ஸோ நான் பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் வந்து வேலை செய்கிறவங்க, நெக்ஸ்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வந்து இருக்கிறவங்க. ஸோ அதுக்கப்புறம் பண்ணவங்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு டாப் ஆர்கனைசேஷன் வந்து இருக்கிறவங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு யாராக வேணால் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் 2 பேர் உங்களுக்கு பார்ட் டைம் மெம்பர்ஸாக வந்து இருக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ் அஃபிஷியல் மெம்பர்ஸ் வந்து பண்ணாக்கா 4 பேர் வந்து இருக்கலாம் மேக்ஸிமம். ஓகே. ஸோ 4 பேர் எக்ஸ் அஃபிஷியல் மெம்பர்ஸ். அந்த 4 பேருமே வந்து கண்டிப்பாக வந்து கேபினட் மினிஸ்டர்ஸாக இருப்பாங்க. ஸோ யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் மெயினாக வந்து பண்ணால் கேபினட் மினிஸ்டர்ஸாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிஇஓ வந்து இருப்பார். அந்த சிஇஓ வந்து பண்ணாக்க செக்ரட்டரி ரேங்க்ல வந்து இருப்பார். ஸோ அதான் அமிதாப் கண்ட். அதுக்கப்புறம் பண்ணாக்க எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஃப்ரம் வேரியஸ் ஃபீல்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இதான் வந்து உங்களுக்கு ஃபுல் டைம் ஆர்கனைசேஷனல் ஒர்க்ஸ் அப்படின்னா இதுதான். ஓகேங்களா. ஸோ அதோட ஆப்ஜெக்டிவ் அப்படின்னா மெயின் எய்ம் வந்து என்ன. ஸோ கவர்மெண்ட்டுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்கறது. நெக்ஸ்ட் பார்த்தா கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் வந்து கொண்டு வருது. அதாவது ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் நடுவில் வந்து ஒரு வகையான கோஆப்ரேஷன் வந்து கொண்டு வருது. ஓகேங்களா. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். அதுக்கப்புறம் பாட்டம் டு டாப் டெவலப்மெண்ட் அப்ரோச் அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு யார் அடிபட்டு இருக்காங்களோ, அடிபட்டு அப்படின்ற சென்ஸ் எப்படி சொல்கிறோம்னா, யார் வந்து ரொம்ப லீஸ்டலாக இருக்காங்களோ எக்கனாமியில் உங்களுக்கு அவங்கத்துல இருந்து உங்களுக்கு டெவலப்மெண்ட் வந்து ஆரம்பிக்கணும். ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு அதிகமான ஜிடிபி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதோ அதுதான் வந்து ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தலையில. ஸோ இதில் ரொம்ப கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக் லெவலில் யார் இருக்காங்களோ அங்கேருந்து பார்த்தா டெவலப்மெண்ட் வந்து கொண்டு போகிறது. அதுக்கு தான் உங்களுக்கு பாட்டம் டு டாப் டெவலப்மெண்ட் அப்ரோச். அதுக்கப்புறம் டு மானிட்டர் அண்ட் எவாலுவேட் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி ப்ரோக்ராம். ஸோ ஏதாவது ஒரு 5 இயர் ப்ரோக்ராமோ இல்லைனா வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பிளானோட ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு லான்ச் பண்ணிட்டோம்னா அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதும் யார் அப்படின்னா நித்தி ஆயோக் தான் வந்து செக் பண்ணும். ஓகேங்களா. ஸோ தட் இஸ் தி திங். ஓகேங்களா. ஸோ புரிஞ்சுங்களா இந்த கிளாஸில்? ஸோ ஏதாவது டவுட் இருக்குங்களா? எனி டவுட்? ஓகேங்க சூப்பர். ஸோ அந்த வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது ஸோ
என்னென்ன கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு இப்போ அப்படின்னு சொல்லிடுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ அன்அகாடமி இப்போ லேர்னிங் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லட்சியம் 50 days கிராஷ் கோர்ஸ். ஸோ May 5 உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நான் வந்து சொல்லிட்டே இருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஓகேங்களா. ஸோ வந்து ஜாயின் பண்ண பாருங்கள். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ வந்து எக்ஸ்டர்ன் ஆன உடனே உங்களுக்கு சப்போஸ் வந்து லாக்டவுன் வந்து எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து எக்ஸாம் எப்போ வேணாலும் அறிவிக்கலாம். ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 week கேப் இல்லை வந்து 10 days கேப்பில் கூட உங்களுக்கு எக்ஸாம் அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது, ஓகேங்களா. ஸோ தட் இஸ் த திங்ஸ். அதனால் உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பாருங்கள். ஸோ 5th May வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் ஒரு 10 கிளாஸ் போயிருக்கு. பட் நோ ப்ராப்ளம். பெரிய லெவலுக்குலாம் வந்து உங்களுக்கு ஒன்றுமே இந்த டாப்பிக்கில் கவர் ஆகலை. இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் இன்னும் வந்து பார்த்தா ஸ்டில் 40 days ஆகுது இல்லைங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ அதனால் மறக்காமல் உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்க பாருங்கள். ஸோ என்னோட கோர்சஸ் பார்த்தீங்கன்னா வந்து டீட்டெயில்டு கோர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இருக்குது. ஸோ குரூப் 1க்காக. அதுக்கப்புறம் ஒரு செப்பரேட் கோர்ஸ் ஃபார் ஜாகிரஃபி குரூப் 1 and 2 ரெண்டுக்குமே சேர்த்து ஒரு கோர்ஸ் வந்து இருக்குது. ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து மென்டல் அபிலிட்டிக்கான ஒரு கோர்ஸ் ஃபார் குரூப் 1 மெயின்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டோட்டலாக 3 கோர்ஸ் வந்து என்னோட மட்டுமே வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன்லாம் உங்களுக்கு நார்மலாக தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் TNPSC கேட்டகரி. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இஃப் யூ செலக்ட் கெட் சப்ஸ்கிரிப்ஷன், ஸோ உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து வரும். என்னோட ரெஃபரல் கோட் Murali09. ஸோ இந்த ரெஃபரல் கோடை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா வந்து ப்ரொசீட் பே கொடுக்கும்போது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து 10% டிஸ்கவுண்ட் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ தட் இஸ் தி திங். அதை ஸ்ப்ளிட்டப் பாருங்கள். 1 month இருக்குது, 3 months இருக்குது, 6 months, 12 months, 24 months. ஸோ அதெல்லாம் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ரியாலிட்டி என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்போ அகாடமியில் போய் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அப்படின்னு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு 50,000 வரைக்கும் இருக்குது உங்களுக்கு, நல்ல ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டியூஷன் அப்படின்னா. பட் இது பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு half a month 6 months தான் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் இருக்கும். பட் இங்கே பாருங்கள் உங்களுக்கு 12 monthsக்கே சேர்த்து உங்களுக்கு 7,000 தான். நீங்கள் 24 months பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் 8,400 தான். ஸோ அதுலேயும் என்னோட ரெஃபரல் கோட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும், ஓகேங்களா. அது போக உங்களோட அன்அகாடமி லேர்னிங் பிளாட்ஃபார்ம் நீங்கள் எவ்வளோ வந்து அந்த பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடீம் கொடுத்தீங்கன்னா அதுலேயும் மேக்ஸிமம் 10% வரும். ஸோ டோட்டலாக 20% வந்து டிஸ்கவுண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது, ஓகேங்களா. ஸோ இருக்கிறதுல ரொம்ப கம்மி அமௌண்ட்டு. பட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் அப்படின்னா வெரி லீஸ்ட் அமௌண்ட் தான், ஓகேங்களா. லீஸ்ட் அமௌண்ட் பட் வந்து பெஸ்ட் எஜுகேஷன் உங்களுக்கு வந்து இருக்கும், ஓகேங்களா. ஸோ எல்லா கிளாஸஸுமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து நோட்ஸ் வந்து PDF-ஆக வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். குவிஸ் இருக்கும், டெஸ்ட் சீரியஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு. எல்லாமே தமிழ்நாட்டோட டாப் எஜுகேட்டர்ஸ் தான் வந்து இருக்கிறாங்க. ஸோ யாருமே வந்து கம்மியெல்லாம் கிடையாது உங்களுக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு யூ கேன் ட்ரஸ்ட் மீ, ஓகேங்களா. ஸோ தட் இஸ் தி திங். பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமான பேமெண்ட் ஆப்ஷன். உங்கள்கிட்ட அந்த டெபிட் கார்டு இருந்துச்சுன்னா டெபிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், EMI ஆப்ஷன் வந்து போட்டுக்கலாம், UPI ஐடி இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாலெட் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேபால், பேடிஎம், ஃப்ரீசார்ஜ், ஓலா மணி, கூகுள் பே இருந்தால் கூகுள் பே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நெட் பேங்கிங் இருந்தால் நெட் பேங்கிங் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரி பேமெண்ட் மெத்தட் இஸ் அவைலபிள். ஸோ இதில் உங்களுக்கு EMI ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லா பேங்க்குமே உங்களுக்கு அக்செப்டபிள் தான், ஓகேங்களா. எல்லா பேங்க்கோட கிரெடிட் கார்டும் உங்களுக்கு அக்செப்டபிள். கிரெடிட் கார்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் EMI ஆப்ஷன் வந்து ஈஸியாக வந்து போட்டுக்கலாம். பட் டெபிட் கார்டு இருந்துச்சவங்களுக்கு இப்போ ப்ரெசென்ட்டாக பார்த்தவங்களுக்கு லாக்டவுனில் இருக்கனால வந்து HDFC பேங்க்கோட டெபிட் கார்டு மட்டும் தான் உங்களுக்கு EMI ஆப்ஷன் வந்து இருக்குது, ஓகேங்களா. மற்றதெல்லாம் வந்து எதுவுமே வரல. பட் லாக்டவுன் முடிஞ்சோடனே உங்களுக்கு மற்ற எல்லா பேங்க்ஸ்க்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ தட் இஸ் தி திங். அதனால் ஈஸியாக நீங்கள் வந்து ஆப்ட் பண்ணிக்கலாம். ஸோ சான்ஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா. ஸோ தட் ஐ கேன் அஷ்யூர் யூ. ஸோ சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா. ஸோ எதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து தாராளமாக கேட்கலாம், ஓகேங்களா. ஸோ எதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ என்னோட ரெஃபரல் கோட் Murali09. ஸோ ஜஸ்ட் நோட் இட் டவுன். சப்போஸ் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஸோ யூ கேன் யூஸ் திஸ். ஸோ ஃபார் 10% டிஸ்கவுண்ட். ஸோ இது வந்து இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ எத்தனை தடவை நீங்கள் வேணாலும் பண்ணலாம். ஸோ எத்தனை தடவை பண்ணாலும் அத்தனை தடவை 10% டிஸ்கவுண்ட் ஆகிடும், ஓகேங்களா. எதாவது டவுட் இருக்குங்களா? எனி டவுட்? ஓகேங்க, ஷூர். ஸோ எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, ஓகேங்களா. ஓகேங்க, பாய், டேக் கேர். ஸோ மீண்டும் நாளைக்கு